எதிர்காலம் அப்படின்ற தலைப்புல தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரம் வசனத்தை நம்ம தவற விட்டு வச்சுக்கல, அப்புறம் மேற்கொண்டு எந்த விஷயத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாக்குத்தத்தங்களை நல்ல கூர்ந்து கவனிங்க. பிரகாசம் உள்ள எதிர்காலம் என்ற தலைப்புல தான் இந்த நாட்கள்ல நாம் கேட்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு என்னன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை மையப்படுத்தி நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கேட்கிறோம். இந்த வசனம் 2 விதமான வசனங்களை முன்வெற்றி வாக்குத்தத்தமாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, 2 விதமான மொழிபெயர்ப்புகளை நான் வாசிக்கிறேன். பலமுடன் இருக்கும் பாவிகளைப் போலவே நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்பொழுதும் அச்சமுள்ளவனாய் இரு, அப்பொழுது உன் வருங்காலம் பலமானதாக இருக்கும், உன் நம்பிக்கையும் வீழ்வார். இது திருவிழித்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து குட் நியூஸ் பைபிள், கத்தோலிக்க பைபிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் உள்ளவர்களை கண்டு பொறாமைப்படாதே, கர்த்தருக்கு பயந்து நடப்பதே உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும். அப்படியானால் அப்படி இருந்தால் உனக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You have a bright future என்று சொல்லி ஆங்கிலத்துல சூப்பரான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது? நிமிர்ந்து கவனிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு துன்மார்க்கனின் நம்பிக்கை குறித்தோ, ஒரு துன்மார்க்கனுடைய முடிவை குறித்தோ இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லவில்லை. அல்லது ஒரு பாவியை குறித்தோ, இல்ல ஒரு பாவியுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்தோ இந்த வசனத்தில் சொல்லவில்லை. கடவுளுக்கு பயப்படுறது போல வேஷம் போட்டு மாய்மாலம் பண்ணுகிறார்களே, அப்படிப்பட்டவருடைய நம்பிக்கையை குறித்தோ, அப்படிப்பட்டவருடைய முடிவை பற்றியோ இங்கே வசனங்கள் சொல்லவில்லை. தனக்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஒரு மனிதனின் நம்பிக்கையை குறித்தோ அல்லது அந்த மனிதனுடைய முடிவை பற்றியோ இங்கே சொல்லவில்லை. அல்லது பலவந்தத்தோடு கட்டாயத்தோடு அரைமுறை மனதோடு தேடுகிறார்களே, அப்படிப்பட்டவருடைய நம்பிக்கை குறித்தோ அவருடைய முடிவை பற்றியோ இங்கே வசனம் சொல்லவில்லை. அப்படியானால் யாரை பற்றி வேதம் சொல்லுகிறது? துன்மார்க்கரின் முடிவை பற்றி கூட வேதம் சொல்லுகிறது. அக்கிரமக்காரர்களின் முடிவு எப்படி இருக்கும் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாதவரின் முடிவு எப்படி இருக்கும் அதை பற்றி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37-38 நீங்கள் படிக்கும் போது கீழ்ப்படியாதவர்கள், துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள் அவருடைய முடிவு எப்படி இருக்குமா பைபிள் சொல்லுது. அவர்கள் அறுப்புண்டு போவார்கள், வேறறுக்கப்படுவதே அவர்களுக்கு முடிவாக இருக்கும். ஒரு துன்மார்க்கன் நமக்கு முன்பாக செழிப்பாய் இருக்கிறான் என்று சொன்னார். ஒரு கீழ்ப்படியாதவன் நமக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே. கீழ்ப்படியில எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, துன்மார்க்கமா வாழ்கிறான் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் மேலே பொறாமை கொள்ளாதே. வேதம் சொல்கிறது அவர்கள் நம்பிக்கை முடிவு எப்படி இருக்குமா, அறுப்புண்டு போவது போல இருக்கும். எப்படி வேறறுக்கப்படுமோ அது போல் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு சிலருடைய துவக்கம் கவனிங்க, சிலருடைய துவக்க கால வாழ்க்கை ரொம்ப ஓகோன்னு இருக்கும், ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானதாய் போய்விடும். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை காட்டிலும் அவன் முடிவுதான் நிகழ்கிறது. அவன் தான் வேணும் எதுவும் பேசுறீங்க முடியும். ஒண்ணு இல்லையா, ரெஸ்ட் அடிக்கடி போவாங்க, போறதும் பிடிக்கும். சரி, மற்றவங்கள கவனிக்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? சரி, கவனிக்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய துவக்கத்தை காட்டிலும் ஒரு மனுஷனுடைய முடிவுதான் நல்லது. பைபிள்ல சவுல் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பம் அற்புதமாக இருந்தது, ஆரம்பம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஊர் உலகமெல்லாம் கண்டு இப்படிதானா இருக்கணும் என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த மனுஷனுடைய ஆரம்பம் மிக மிக சூப்பராக இருந்தது, உயர்நிலை இருந்தது. ஆனால் தாவீது கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். கர்ணன் கவனிக்கிறீங்களா? தாவீது கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், 7 நேரம் ஜெபித்த ஒரு மனிதன், தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒரு மனிதன்.
நடுங்கிய ஒரு மனிதன். ஆனால் எவ்வளவோ இருந்த அந்த மனிதனுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தது. சில நேரத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கலாம், உண்மையா இருக்கலாம், தியாகமா இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆரம்பம் மற்றவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்பமாக இருக்கலாம், கேலியா இருக்கலாம். ஆரம்பம் இருக்கிறதை கண்டு நீங்கள் எண்ணக்கூடாது, முடிவு எப்படி இருக்கும் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. சவுலுடைய ஆரம்பம் ஓகோடு இருந்தது, ஆனால் முடிவு பரிதாபமான நிலைமையில முடிந்தது. ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த தாவீதுடைய ஆரம்பம் கேலி கூத்தாக இருந்தது, ஏளனம் இருந்தது, வீண் பழிகள் இருந்தது. ஆனால் முடிவோ அருமையான உயர்வுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போனார். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வாக்குத்தத்த வசனம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? பைபிள் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் பயந்து நடக்கிற தேவ மக்களுடைய நம்பிக்கை குறித்தும், கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனுடைய முடிவை குறித்தும் மட்டும்தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். நம் கண்முன்னே பாவம் செய்து சிலர் வளமோடு வாழ்வார்கள். ஆனால் அவருடைய வளமான வாழ்க்கை கண்டு நாம் ஒரு நாளும் பொறாமைப்படவே கூடாது. பொறாமைப்படுவது முட்டாள்தனம் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்குள்ள யாருடைய ஆசீர்வாதத்தை கண்டாய் பொறாமை வருமானால் அது முட்டாள்தனமான காரியம் பைபிள் சொல்லுது. முட்டாளுக்குள் தான் பொறாமை வரும். பொறாமைப்படுகிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் அவர்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வாதத்தை கண்டு நாம் ஒரு நாளும் பொறாமைப்படவே கூடாது. பாவம் செய்து வளமாய் இருக்கிறவங்க இந்த உலகத்துல அநேகர் உண்டு. கடவுளை முக்கியத்துவப்படுத்தாம பலமாய் வாழ்கிறவர்கள் இந்த உலகத்துல அநேகர் உண்டு. ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? அதுதான் மிக முக்கியமானது. அப்போ கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய இன்றைய வாழ்க்கை ஒருவேளை அற்பமானதாக, கேலி கூத்தாக, இனிவானதாக ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய முடிவு, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு குடும்பத்தின் முடிவு, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு சபையினுடைய முடிவு வேதம் சொல்கிறது அது பிரகாசமானதாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை குறித்து தான் இந்த வாக்குத்தத்தம் சொல்கிறது. கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை வீண் போகாதான், அவனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டுவார் என்று வேதம் சொல்லுது. அப்போ கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அதான் முக்கியத்துவமானது. அப்ப கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்பது நமக்கு தெரியும். கவனிங்க, இப்ப கடவுளுக்கு பயந்து வாழ்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சஞ்சய் முன்னாடி வந்திருப்பா. நீ பெரியவரோட உட்காரவா, சின்ன பிள்ளையோட உட்காரமா, வேறு முன்னாடி சரி. கவனிங்க, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு அப்படியே தன்னை கட்டுப்படுத்துகிறான். என்ன பண்றான்? அவன் தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறான். அவன் கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிற சொப்பனத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறான். வேதத்துல சாலமோனுக்கு 2 முறை தரிசனம் கொடுத்தார். தரிசனங்களில் எச்சரிக்கிறார். தரிசனங்களால் அவனை வழித்திருப்ப கர்த்தர் முயற்சிக்கிறார். ஆனால் அந்த தரிசனங்களுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தரிசனங்களுக்கு கீழ்ப்படுகிறான், எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறான், கர்த்தருடைய சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். அப்போ கடவுளுக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அங்கே கீழ்ப்படுதல் இருக்கும். அவங்க தனக்கு மேல இருக்கிற மேலான அதிகாரங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படுதல் இல்லைன்னா அங்க தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். இங்க இருக்கிற பிள்ளைகள் உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியாம நடக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். உங்களை நடத்துகிற தேவ மனிதர்களுக்கு நீங்க ஸ்தோத்திரிக்கிறோம் சற்றாகிற பயம் இல்லாம மாறின்னு சொன்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கீழ்ப்படுதல் இல்லைன்னா அங்க தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். வேதம் சொல்லு மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நீங்கள் அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் உங்களை கர்த்தர் அதிகாரத்துக்குள்ளே உங்களை கர்த்தர் கொண்டு போகவே மாட்டார். உங்களுக்கு அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் நீங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியிருங்க. உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பாங்க, கம்பெனில, சபையில, குடும்பத்துல. அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படுத்தி இன்றைக்கு வாழும்போதுதான் உங்களுக்கு கர்த்தர் எதிர்காலத்துல அதிகாரங்களை கர்த்தர் கொடுப்பார். 2வது, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் அவன் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் அவன் மதித்து நடக்கிறவனாக இருக்கிறான். கடவுளுக்கு பயப்படுற மனிதனுக்குள்ள கவனிங்க, அவன் அதிகாரத்தை மதிப்பான், பரிசுத்தத்தை அவன் மதிப்பான். அதிகாரத்தை மதித்து நடக்காதவன் தேவனுடைய பிரமாணத்துக்கு அவன் எதிர்த்து இருக்கிறான். வேதம் சொல்லி எந்த மேலான அதிகாரமும் அது கர்த்தரால்
உண்டானது என்று சொல்லி. அடுத்து கடவுளுக்கு பயந்தவன் தன் வாழ்க்கையிலே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட, மற்றவைகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறத விட, கடவுளுக்கு தன் வாழ்க்கையில முக்கியத்துவத்தை அவன் கொடுக்கிறான். கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவன் கடவுளுடைய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. கடவுளை தோய்ந்து கொள்ளுகிற காரியங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் சட்டத்தை பின்பற்றுகிறார்கள். தூங்கக்கூடாது. கடவுளுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க மீது பக்தி உருவாக ஆரம்பிக்கும். எது உருவாகும்? நீங்க கடவுளுக்கு பயந்தாதான் உங்களுக்குள்ள பக்தி உருவாகும். நான் பல வருஷமா சர்ச்சைக்கு வரேங்க, எனக்குள்ள பக்தியே இல்லைன்னா கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனிதனுக்குள்ளே பக்தி என்பது உருவாக வாய்ப்பே இல்லை. நான் சொல்ற பக்தி பட்டம் போடுற பக்தியை நான் சொல்லல. கழுத்துல உச்சராட்சம் கொட்டை கட்டுறாங்க அந்த பக்தியை நான் சொல்ல வரல. நான் சொல்ற பக்தி நெருப்பிலே தானும் தன் பிள்ளைகளும் தீ மிதித்து ஓடுகிறார்களே அந்த பக்தியை நான் சொல்லவில்லை. பக்தி என்ற பேர்ல தன் வாயையும் தன் கைகளையும் தன் முதுகையும் ஈட்டினாலே குத்தி அதை அலங்கோலமாக்கி கொள்றாங்களே அந்த பக்தியை நான் சொல்லவில்லை. நான் சொல்றது தேவ பக்தி சொல்லுகிறேன். இதெல்லாம் மதியில்லாத ஒரு பக்தி, ஞானமற்ற பக்தி. ஞானமில்லாத பக்தினால மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்ளுகிறான், தன் சரீரத்தை கிழித்துக் கொள்கிறான். ஆனால் நான் சொல்றது மதியில்லாத பக்தி அல்ல, ஞானமுள்ள பக்தி சொல்லுகிறேன். கவனிங்க. அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்குள்ள பக்தியானது அப்பதான் உருவாகவே ஆரம்பிக்கும். பக்தி உங்களுக்குள்ள எப்ப வரும்? எனக்கு கடவுளுக்கு நீங்க பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் பயபக்தி உங்களுக்குள்ள பக்தி என்பது உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நெற்பரி யோசிப்பீங்க, புருஷனுக்குள்ள பக்தியா வரலையே, என் பிள்ளைகளுக்குள்ள பக்தியா வரலையே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்தியை வரலையே. கடவுளையே கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிச்சாதான் பக்தி என்பது அவங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். அப்போ எல்லாரும் பக்தியா வாழ்ந்துட இங்க இருக்கிற எல்லாருமே பக்தியா வாழ்ந்துடுறோம். எல்லாருமே கடவுள் மேல பக்தியா இருக்கிறோம். பக்தி என்பது என்ன? பக்தி என்பது பட்டவாடிக்கு சென்றோ சத்திரிக்கோ தீர மிதிக்கிறதோ பக்தி அல்ல. பக்தி என்பது தன்னை கரைப்படாமல் காத்துக் கொள்வது. பக்தி என்பது ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுகிறது. இதுதான் பக்தி என்று வேதம் சொல்றது. அடுத்தது கடவுளுக்கு பயந்தவர்கள் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. எதுக்கு? அவங்க கண்களால் அசுத்தத்தை காண அவங்க பயப்படுவாங்க. தன் நாவினாலே அசுத்தத்தை பேச அவர்கள் பயப்படுவார்கள். தன் இருதயத்திலே அசுத்தமானதை சிந்திக்க அவர்கள் பயப்படுவார்கள். அசுத்தங்கள் தெரிந்த இடங்களிலே அவர் கால்கள் போகாது. கடவுளுக்கு பயந்தவன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ரொம்ப முக்கியமான காரியம். கடவுளுக்கு பயப்படுகிறவன் அவரோடு இருக்கிற உறவை மதித்து நடக்கிறான். என்ன பண்றாங்க? யாரோடு இருக்கிற உறவை எப்பவுமே மரியாதை இல்லாத இடத்துல உறவு விரிசல் ஏற்படும். இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? கடவுளுக்கும் உங்களுக்கு நடுவில் நீங்க கடவுளுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும்னா உங்களுக்கும் கடவுளுக்கு இடையே இருக்கிற உறவு விரிசல் ஏற்படும். இதெல்லாம் கவனிக்கிறீங்க? ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில மரியாதை இல்லை என்றால் சில மனைவிக்கு கணவன் மரியாதை இல்லாம பேசுவாங்க. சில கணவர்கள் ஊரறிய தெருவறிய மரியாதை இல்லாம, மரியாதை இல்லாத இடத்துல உங்களுக்கு உறவுகளை விரிசல் ஏற்படும். நீங்க நெருப்பின அக்கா தங்கச்சி உறவுல நீங்க இருக்கலாம். உங்கள் உறவுக்குள்ள கவனிங்க, உங்களுடைய உறவுகளை ஸ்தோத்திரிக்கிறோம் மரியாதை இல்லை என்றால் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா பழகலன்னா உங்கள் உறவுக்குள்ளே விரிசல் ஏற்படும். ஒரு ஊழியக்காரன் விசுவாசி இருக்கலாம். ஒரு ஊழியக்காரனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு மரியாதை இல்லை என்றால் உங்கள் உறவுக்கும் ஊழியக்காரன் உறவுக்கும் அது விரிசலை உண்டாகும். அதுவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில விரிசல் இருக்கும். ஒரு குடும்பம் எப்ப விரிசல் உண்டாகிறது? மரியாதை என்றைக்கு நம்ம ஒருவருக்கு மரியாதை கொடுக்காமல் பேசுகிறோம், என்றைக்கு மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்பொழுதே அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் உண்டா. நான் சொல்றேன், இங்க இருக்கிற உங்கள் உறவுகளை நீங்க காத்துக்கணும்னு சொன்னா ஒருவருக்கு ஒரு மரியாதை நீங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு மரியாதை கண்டிப்பா கொடுத்தாங்க. யாருக்கு நீங்கள் கணத்தை கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு கணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பைபிள் சொல்லி அவன் தீமைகளை வெறுக்கிறான். பெருமையான பேச்சை அவன் வெறுக்கிறான். மற்றவங்களை விட தான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிற நினைப்பு கூட எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமே இருக்காது, ஆனா தன்னை பெரிய ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, அவங்களுக்கு கொண்டு அவங்க அளந்துப்பாங்க. நான் தான் இப்படி, நான் தான் சூப்பர்மேன், நான் தான் மத்தவங்க. ஆனா ஒண்ணுமே இருக்காது. சொன்னேன், தாவீதை கோலியாத் சந்திக்கிற வரைக்கும் கோலியாத் தன்னை ஒரு பெரிய வீரனாக நினைத்துக் கொண்டிருந்தான்.
ஆனா என்றைக்கு அவன் தாவீதை சந்தித்து சண்டையிட ஆரம்பிச்சாலும் ஒரே கல்ல அச்சாம பொட்டுன்னு கிடவுதான். அவன் விடும்போதே உணர்ந்து கொண்டே விழுந்திருப்பான். என்னை விட ஒரு பெரிய வீரன் கோவிந்தன் சொல்லி அவன் விழுந்திருப்பான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களை விட என்னை பெரியவன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வீர்களானால் அது உங்களுக்குள்ள தேவனை குறித்த பயம் உங்களுக்குள் இல்லை என்றே பொருள். நம்ம யாருக்கும் பெரியவங்க இல்லை. நம்ம எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம பெருமையாய் நம்மை எண்ணக்கூடாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீய வழிகளிலே போவதை வெறுக்கிறான், பொய் பேசுவதை அவன் வெறுக்கிறான். அடுத்தது பைபிள் சொல்லு, கடவுளுக்கு பயந்தவன் தன் வாழ்க்கையை கடவுளோடு கூட இணைத்துக் கொள்கிறான். நண்பனோடு இணைக்கிறதை காட்டிலும், ஊர் உலகத்தோடு தன்னுடைய நட்பை இணைக்கிறதை காட்டிலும் கடவுளோடு கூட அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தன்னை இணைத்துக் கொள்கிறான். மற்றவர்களை சார்ந்து வாழ்வதை விட அவன் கடவுளையே சார்ந்து வாழ்கிறான். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஒரு ஒழுக்கம் உணர ஆரம்பிக்கும். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இருக்கணும். நீங்க கடவுளுக்கு ஆரம்பிக்கும் போது ஞானம் உண்டாகும், கடவுளுக்கு பயப்படும் போது பக்தி உண்டாகும். நீங்கள் கடவுளுக்கு பயப்படும் போது உங்களுக்கு நல்ல ஒழுக்கம் உண்டாகும். நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஒழுக்கமா வளரணுமா? கடவுளுக்கு பயப்படுற பயத்தை கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க சமுதாயத்தில் ஒழுக்கமா இருப்பாங்க. கடவுளுக்கு பயப்படுற பயம் என்னன்னா அந்த பிள்ளைங்க எல்லா இடத்திலும் ஒழுக்கம் தவறி போவாங்க. ஒருவர் கடவுளுக்கு பயப்படுகிறார் என்றால் அவர் கடவுள் மீது ஆழ்ந்த பக்தியும் மரியாதையும் கொண்டவராக இருக்கிறார். கவனிங்க, நல்ல சொல்ற கவனிங்க. நான் கடவுளை ரொம்ப பக்தியா, கடவுளை ரொம்ப பயப்படும் சொன்னா நான் கடவுள் மீது ஆழ்ந்த பக்தியையும் மரியாதையும் நான் வைத்திருக்கிறேன் என்று. ஆனா கடவுளுக்கு நான் பயப்படணும்னு சொன்னா அவர் மீது ஆழ்ந்த பக்தியும் கிடையாது, அவர் மேல நான் மரியாதையும் வைக்கலன்னு. அப்போ கடவுளுக்கு பயந்து நடக்கும் போதுதான் ஒரு இருதயங்களிலே மாற்றங்களை ஏற்படாது. இருதயத்துல எல்லாருமே மாற்றம் ஏற்படாது. நிறைய பேருக்கு வந்தவொடனே சரீரத்துல மாற்றத்தை ஏற்படுத்திப்பாங்க, வந்தவொடனே வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, வந்தவொடனே சரீரத்துல மாற்றத்தை உண்டாக்கி கொள்வாங்க. ஆனா மனசுல மட்டும் மாற்றமே வராது. அப்போ ஒரு மனிதனுடைய இதயத்துக்குள் எப்போது மாற்றம் வருகிறது? என்றைக்கு ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிறானோ, கடவுள் ஒருவர் இருக்கிறார், நான் செய்கிறதை காண்கிறார் என்ற பயம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் அந்த மனிதன் தனக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கவே அவன் முயற்சிக்கிறான். அவன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டா. அப்போ கடவுளுக்கு பயப்படாமல் ஒரு மனிதன் வாழ்வானால் வேதம் சொல்கிறது அது மிகப்பெரிய குற்றம். நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஒருவரின் இருக்குமானால் வேதம் சொல்ல அவனுக்குள்ள ஞானம் உரித்திருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் ஞானம் சொல்லி கூப்பிடுவாங்க, ஆனா ஞானம் கூப்பிடுறது அவங்க சம்மந்தமே இருக்காது. அப்ப கடவுளுக்கு என்றைக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறானோ அன்றைக்கு தான் ஞானம் அவனுக்குள் பிறந்திருக்குன்னு அர்த்தம். கடவுளுக்கு பயப்படாத மனிதனுக்குள்ள எத்தனை காலம் அவன் கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் அவனுக்குள்ள தேவ ஞானம் உண்டாகாது. கடவுளுக்கு பயப்படும் போதுதான் கடவுள் ஞானத்தை மனிதனுக்குள் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு பைபிள் சொல்லி நிச்சயமாகவே உண்மையாகவே உறுதியாகவே அவனுக்கு ஒரு வளமான வாழ்க்கை. அப்ப கர்த்தருக்கு பிள்ளைங்க உலகத்துல நம்ம வாழும்போது கடவுளையே முன்வைத்து வாழும். ஒரு கவிஞர் ஒரு பாடல் கொண்டிருப்பார், ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை என் காதில் விழுகிறது சொல்லி ஒரு பக்தர் பாடல் பாடினார். பழைய பாட்டு அது சும்மா ஞாபகம் சொல்றேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. இது பழைய பாடல். ஏன் பாடி காமிக்கிறேன்னு சொன்னா கவனிங்க, என்றைக்கு ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிறாரோ கடவுளுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு எதிர்காலம் பிரகாசமா சொல்லுங்க பாருங்க. இருக்கிற நீங்க நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கு பயந்து நடக்கிற அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம இருப்போமானால் நிச்சயமாகவே உன் எதிர்காலம் உனக்கு பிரகாசமா இருக்கும், உன் எதிர்காலம் உனக்கு வளமா இருக்கும். கவனிங்க, இன்றைக்கு நாம் கடவுளுக்கு பயந்து வாழ்வோமானால் நாளைய வாழ்க்கை, நாளைய எதிர்காலம் அது வெளிச்சமாய் பிரகாசமாய் வளமானதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கடவுளுக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு பைபிள் சொல்லு ஒரு நாளை ஏமாற்றம் அடைய கடவுளை விடுவாங்க. ஒரு நாள் இருக்கிற நீங்க நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன், என் நம்பிக்கை என்னவாகும் சொல்லி நான் சொல்றேன். பைபிள் சொல்லு உங்கள் நம்பிக்கை ஒரு நாளை ஏமாற்றம் அடையாது. நீங்க நம்புகிறதை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீங்க. நீங்க நம்புகிறது உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் நம்பிக்கை சிதைக்கப்படாது, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் மங்காது. கவனிங்க, எப்பவுமே கடவுளுடைய அன்பு மூடிக்கொண்டிருக்க இருதயங்களுக்கு ஊற்றப்படாது.
கவனிங்க, இப்ப இருதயத்தை நான் வாயை மூடி வச்சுக்கிட்டு இருக்கேன், என் இருதயத்தை மூடி வச்சுக்கிட்டு இருக்கேன். மூடப்பட்ட இருதயங்களிலே கர்த்தருடைய அன்பு ஊற்றப்பட முடியாது. யார் தன் இருதயத்தை கல்லா வச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் இருதயங்களிலே கர்த்தர் தமது அன்பை ஊற்ற முடியாது. அவன் ஊற்ற நினைக்கிறார். ஆனால் யார் தமது உள்ளத்தை கடவுளுக்கு திறந்து கொடுக்கிறார்களோ அவங்க உள்ளத்துல கர்த்தர் அந்த அன்பை ஊற்றுகிறார். அந்த அன்பை ஊற்றும் போது ஒரு மனிதனுக்கு கடவுள் மீது சகல காரியத்திலும் விசுவாசம் துளிர்க்க ஆரம்பிக்கும். பைபிள் சொல்லுது, கடவுளின் வாக்குறுதி இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்துக்கும் அது சொந்தமானது. எதுக்கு சொந்தமானது? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போ அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு நம்ம சில நேரங்கள் செங்கல் வழியாக நீங்க யோசிக்கலாம், செங்கல் வழியா போய்கிட்டு இருக்கேன், யோர்தான் வழியா போய்கிட்டு இருக்கேன். உன் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, உன் உயர்வை கருத்தில் கொண்டுதான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ கடவுள் தனது வாக்குறுதிகளை சரியான நேரத்துல, குறிக்கப்பட்ட நேரத்துல, தகுந்த நேரத்துல, சரியான சூழ்நிலையில கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். நீங்க பல காலம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம், இன்னும் நடக்கலன்னு சொல்லி சரியான நேரம் வரும்போது, சரியான காலம் வரும்போது, ஏற்ற நேரத்துல உங்கள் வாழ்க்கையில அதை கர்த்தர் நிறைவேற்றுவார்கள். அது வரைக்கும் நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். பைபிள் சொல்லுது, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நிச்சயமுள்ள தன்மையோடு நாம் இருக்க வேண்டுமா? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஒருவர் இன்றைக்கு எல்லாமே நமக்கு எதிர்மாறாக இருக்கலாம். என் குடும்பத்துல நான் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக இருக்கலாம், ஊழியத்துல எல்லாமே எதிர்மாறா இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ கடவுளின் வாக்குறுதி நமக்கு என்ன சொல்கிறது? நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன பண்ணாதா? சொல்லுங்க. அப்போ ஒருபோதும் சில விஷயங்கள் முடிவே இல்லாமல் இழுத்துக்கொண்டே போயிருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கையில சில பிரச்சனை முடிவே இல்லைங்க, முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குதுங்க. அப்படியே தனிப்பட்ட விஷயத்துல சில காரியங்கள் முடிவே வரமாட்டேங்குது, அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. பிரச்சனை நாளுக்கு நாள் குட்டி குட்டியா வளர்ந்துகிட்டே யோசிக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாகும். அவன் நம்பிக்கை வீண் போகாது. ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சோதனை, நமக்கு கண்ணீர், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? அப்ப கடவுள் தமக்கு பயந்து வாழ்கிற மனுஷனுடைய எதிர்பார்ப்புகளை, நம்பிக்கைகளை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே அவர் இருக்கிறதுனால நிச்சயம் நம் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரையே நம்பி அவர் மீதே நம்பிக்கையை வைத்து நாம் வாழ வேண்டும். ஒருத்தர் பாடின ஒரு பக்தன், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உலக மனுஷனே இது போன்று சொல்லும் போது கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுடைய நம்பிக்கையை அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்னா வெட்கமடைய விடவே மாட்டார். அது தவறாது. அது ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதன் சொல்வான், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆனால் மனிதன் செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் சொல்வார், நிச்சயமாய் அதை செய்து. எகிப்தில 430 ஆண்டுகள் ஜனங்க அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. கண்ணீர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 பேர் தற்கொலை பண்ணிக்கிற உபத்திரவம் தாங்காம செத்து போனான். அவன் யோசிச்சான், எகிப்திலிருந்து புறப்பட்டு போக முடியுமா? இந்த பிரச்சனையிலிருந்து கடந்து போக முடியுமா? அப்படி யோசிச்சாங்க. இனிமேல் நம்ம சொந்த ஊருக்கு போவோமான்னு யோசிச்சாங்க. ஆனா அவங்க கண்ணீருக்கும் அவங்க அங்கலாய்ப்புக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். எப்படி அவர்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினாரோ அதே ஆண்டவரை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க, நானும் ஆராதிக்கிறேன். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். ஆபிரகாம், சாரா 25 ஆண்டுகள் அவமானத்தை சந்தித்தார்கள். என்ன அவமானம்? பிள்ளை இல்லாத ஒரு பிரச்சனை. அந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னா வெளி உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. அது ஒரு சாபக்கேடா இருக்கும். ஒரு பிள்ளை இருந்தாதான் ஒரு சந்ததி வரும். அப்ப ஒரு பிள்ளை இல்லையேன்றது மிகப்பெரிய சாபக்கேடா நினைச்சாங்க. 25 ஆண்டுகள் அவமானம், 25 ஆண்டுகள் தலைகுனிவு, 25 ஆண்டுகள் வெட்கம். ஆனால் நாட்கள் கடந்தது. 25 ஆண்டுகளுக்கு பின்பு அவங்க அவமானத்துக்கும் அவங்க சாபத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு. அந்த கடவுள் தான் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நகோமி வாழ்க்கையில் ஒரு கண்ணீர், கணவனை இழந்து விட்டால், பிள்ளைகளை இழந்து விட்டால், அந்நிய தேசத்திலே வாழ்கிறார், சிறுமைப்பட்டிருக்கிறார், கசப்பான வாழ்க்கை. அவர் கசப்பான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். அதே ஆண்டவர் தான் உங்களோடும் இருக்கிறார். உங்களுக்கு கசந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். உங்களுக்கு கசப்புக்கோ உங்க கண்ணீருக்கோ உங்க சிறுமைக்கோ ஆண்டவர் நிச்சயம் ஒரு முடிவை உண்டாக்குவார். பைபிள் சொல்லி நிச்சயமாக முடிவு உண்டு. தமக்கு பயப்படுற மனுஷனுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. என்ன பண்ணதா? பாபிலோன்ல 70 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க.
சிறையிருப்புல வெளியே போகாம பாபிலோன் இரும்பு கோட்டை. ஆனா அப்பேற்பட்ட பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணான்னு சொன்னா மீட்டெடுத்து ஒரு முடிவை உண்டாக்கினார். அப்ப பைபிள் சொல்லு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்பி இருக்கிற காரியங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவார். அது நீங்கள் நினைச்சிருக்கிற மாதிரி அல்ல, அது உங்களுக்கு சமாதானமாய். அப்போ முடிவே இல்லாமல் இழுத்துக் கொண்டிருக்கிற உன் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவில்லாத உன் கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? முடிவை. வேதத்தில் ஆகார் கணவனால் கைவிடப்பட்டு வனாந்தரத்திலே ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு தனிமையாய் போகிறார். ஆனால் அப்பேற்பட்ட ஆகாருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். அண்ணால் அவமானம் நிந்தை, தன் சக்கரத்தை தூஷிக்கிறான், தன் குடும்பம் அவனை தூஷிக்கிறது, அவமானம் தாங்க முடியல, வெளியே தலை காட்ட முடியல. ஆனால் அப்பேற்பட்ட அண்ணாவுடைய அவமானத்துக்கும் கண்ணீருக்கும் முடிவை ஆண்டவர் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, தாவீது அரசன் சொல்லுகிறான், என் படுக்கையை என் கண்ணீராலே நனைக்கிறேன். எதுல நினைக்கிறாரா? சில பிள்ளைங்க படுக்கைய ஸ்தோத்திரிக்கிறோம், தேவையில்லாம பாத்ரூம்லாம் போய் நினைச்சிடும். ஆனா தாவீது சொல்றாரு, என் படுக்கையை என் கண்ணீரால் நான் நினைக்கிறேன். எதுல நினைக்கிறேன்? சொல்லுங்க, எதுல நினைக்கிறேன்? அப்போ தாவீதுடைய கண்ணீருக்கும் தாவீது அலைந்து நாய் தெரிகிற வண்ணமாக ஒரு குருவி அலைகிறது போல தாவீது அலைந்து கொண்டிருந்தார். ஆனால் அப்பேற்பட்ட தாவீதுடைய அலைச்சலுக்கும் தாவீதுடைய அங்கலாய்ப்புக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். அந்த கடவுள் தான் இன்னைக்கு நம்பத்தில் இருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார், நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார், உங்களுடைய இழுத்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். ஏனென்றால் ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அன்னாரின் கண்ணீரை கண்டவர், தாவீதின் கண்ணீரை துருத்திலே வைத்து அவனுக்கு விசாலத்தை உண்டாக்கிற கர்த்தர் நன்னடிவில் இருக்கிறார். நிச்சயம் நமக்கு ஒரு முடிவு உண்டாகும். அத ஒரு பக்தன் பாடினான், ஆகாரின் கண்ணீரை கண்டவர் அவர்தானே, அன்னாரின் கண்ணீரை கண்டவர் அவர்தானே, ஆகாரின் தமக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனின் நம்பிக்கை அது வீண் போகாது. அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலம் எப்படியோ இருக்குன்னு சொல்லல, பைபிள் சொல்லு அது வளமாக இருக்கும், அது பிரகாசமாக இருக்கும். பக்கத்துல எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் சொல்ல, நம்பிக்கை தான் சொல்லுங்க, நம்பிக்கை தான் சொல்லாது, எதிர்காலம் பிரகாசமா சொல்லுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்ல முடியுங்க. சிறு வயது முதல் கொண்டே பயந்தவன் யோசேப்பு, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த 13 ஆண்டுகள் சிறையிலே அடைக்கப்பட்டு கிடக்கிறான். யோசேப்பு யோசித்திருப்பான், சிறையிலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று யோசேப்பு யோசித்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த 13 ஆண்டு சிறையில் இருந்து அவன் வெளியே கொண்டு வந்து அவன் எதிர்காலத்தை கர்த்தர் பிரகாசமாக்கினார். அந்த யோசேப்பின் தேவன் நன்னறிவில் இருக்கிறார். அந்த யோசேப்பின் தேவன் சொல்லுங்க, அப்ப நிச்சயமாய் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாய் அது பதிலாய் மாறும். சொல்லிக்கிறோம், தமக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு பலனை உண்டாக்குவார். பயந்தவனுக்கும் பயப்படாமல் வாழ்கிறவனுக்கும் நிச்சயமாய் கர்த்தர் பலனை உண்டாக்குவார். வேதம் நமக்கு திட்டத்திற்கு சொல்லுது, அவருக்கு பயந்து சத்திரிக்கிறோம். அப்படி ஜீவிக்கிற மனுஷனுடைய ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அவன் எதிர்காலம் எப்படி இருக்குமா? பிரகாசமான ஆசீர்வாதங்கள் ஆங்கில பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எதிர்காலம் பிரகாசமா எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையை நம்புங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டேன், எதிர்காலம் இதை விட எப்படி இருக்கும் யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற உன் எதிர்காலத்தை கர்த்தர் வெறுமையா விட மாட்டார். இருள் சூழ்ந்த அந்த காரியத்தை தூக்கி உன் எதிர்காலத்தை இன்னும் இப்போது இருக்கிற காட்டிலும் பிரகாசமாய் அதை மாற்றுவார் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். செய்தியுடைய தலைப்பு என்ன? யாருக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு? கடவுளுக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. அவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க எதை நினைச்சாங்களோ அது எல்லாமே ஆண்டவர் சமாதானத்திற்கு ஏதுவாகத்தான் அவங்க கர்த்தர் நடத்துவதை தவிர சமாதானத்திற்கு மாறாய் ஒன்றும் நடக்கவே
நடக்காது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். அதை கண்டு